இவங்களும் இப்பதான் வரணுமா? பாட்டிக்கிட்ட ஒரு நல்ல நியூஸ் சொல்லலான்னு போயிட்டு இருந்தேன். நடுவில் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. அப்புறமா வந்திருக்கலாம்ல. சொல்லுங்க ஆண்டி, என்ன விஷயம்? அபிய எப்படியோ பேசணும்னு கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா இப்போ திரும்பி போகாம எப்படி தடுக்கிறது? இவன் ஸ்ட்ரைட்டா தனு கிட்ட போற மாதிரி என்ன பண்றது? பிரக்யாவும் அபியும் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காங்க. இவங்களை எப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணி இவங்களை பிரிச்சே ஆகணும். என்ன பண்றது? என்ன சொல்றது? காதல் என்னைக்கும் நம்மளை ஏமாத்தாத நிரூபிச்சிட்டீங்க. ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு நீங்க என்கிட்ட சொன்ன எல்லாமே உங்க மனசார சொன்னீங்க. இப்ப நீங்க என்ன உண்மையாவே காதலிக்கிறீங்க. இது போன தடவை மாதிரி இல்ல. வேற வழி இல்லாம என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு பிடிக்காம என் கூட இருக்க வேண்டாம். அது அரேஞ்ச்டு மேரேஜ் இல்ல, நீங்க பண்ண ரிவெஞ்ச் மேரேஜ். ஆனா இந்த தடவை எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த சண்டையும் இருக்காது. இப்ப வெறும் லவ் மட்டும்தான் இருக்கும். வாழ்நாள் முழுக்க லவ் மட்டும் இருக்கும். என் அம்மா என்கிட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆனா அம்மா அவருக்கு தான் என்ன பத்தி எந்த ஞாபகமும் இல்லையே. எங்க கல்யாணம் என்ன, என் பேர் கூட அவருக்கு ஞாபகம் இல்ல. எப்படி நாங்க ஒண்ணு சேருவோம்? எல்லாம் சரியா போயிடும் பிரக்யா. உங்க ரெண்டு பேரோட உறவு இருக்குல்ல, அபிக்கு ஞாபகம் இருந்தாலும் இல்லனாலும் அந்த உறவு உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்க்கும். உன் மேல அவனுக்கு இருக்கிற காதல நான் அவனோட கண்ணுல பார்த்தேன். எனக்கும் தெரியும் உங்க ரெண்டு பேரோட உறவு அவருக்கு ஞாபகம் இல்லதான். ஆனா ஞாபகம் வச்சுக்க வேண்டியதெல்லாம் மனசோட வேலை இல்ல, மூளையோட வேலை. ஆனா மனசுக்கு இந்த ஞாபகம் எல்லாம் எதுவுமே தேவையில்லை பிரக்யா. அவன் மனசுக்குள்ள நீ கண்டிப்பா இருக்கிற. ஆனா அவரோட வாழ்க்கையில இப்ப இல்லையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா? நேரத்தோட நிலைமை வேணா மாறலாம், ஆனா உறவு மாறாது. இவ்வளவு நாள் பொறுமையா காத்திருந்தேல, இன்னும் கொஞ்ச நாள் காத்துறேன். உண்மையா சொல்றேன், உங்க ரெண்டு பேரோட உறவு இன்னைக்கு ஏற்பட்டது இல்ல. 7 ஜென்மத்துக்கும் நீங்க ரெண்டு பேரும் தான் புருஷன் பொண்டாட்டி. கண்டிப்பா அவன் கூடிய சீக்கிரத்திலேயே நான் உன்னை காதலிக்கிறேன்னு உன்கிட்ட வந்து சொல்லத்தான் போறான் பாரு. அவன் என்னைக்கு உன்கிட்ட வந்து உன்னை காதலிக்கிறேன்னு சொல்றானோ அதுக்கப்புறமா உங்க ரெண்டு பேரோட உறவு என்னைக்குமே பிரியவே பிரியாது. வாழ்நாள் முழுக்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்க போறீங்க. அம்மாக்கு எல்லாம் முன்னாடியே தெரியும். அவங்க இதான் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் முதல்ல அம்மாக்கு போன் பண்றேன், அதுக்கப்புறமா பாட்டிக்கிட்ட இதை உடனே சொல்லணும். நான் இப்ப வந்துடுறேன். நான் தனியா பாட்டிக்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. நான் போய் பாட்டிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு உடனே திரும்பி வந்துடுறேன். நீங்க இந்த ரூமுக்கு திரும்பி வரதுக்கு முன்னாடி நான் வந்துருவேன். அதுக்கப்புறம் அம்மாக்கு சொல்லுவேன், அப்புறம் பிரபாக்கு சொல்லுவேன். அப்புறம் நாம ரெண்டு பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம்னா இந்த விஷயத்த கேட்டு அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. நான் போயிட்டு இப்ப வந்துடுவேன். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த ரூம்குள்ள வந்துடக்கூடாது. மறுபடியும் எழுந்து நிக்கிற? பாட்டி, எனக்கு வெளியில ஏதோ சத்தம் கேக்குது, நான் கேட்டுட்டு வந்தேன். அப்படின்னு இல்ல, வெளியில இருந்து சத்தம் கேட்டாலும் பூகம்பமே வந்தாலும் நீ இங்க இருந்து வெளியே போக கூடாது. இவன் மட்டும் இல்ல, நீயும் சேர்ந்துதான் வெளியே போக கூடாது. புரிஞ்சுதா? பிரக்யாவே வந்துட்டாக்கா. பாட்டி, ஏய், பிரக்யா மாதிரி பேசி ஏமாத்தலாம் நினைக்காத. பாட்டி நான் உண்மையாவே வந்துட்டேன், என்ன பாருங்க. பாத்தீங்களா, நான் போய் வெளியில ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொன்னல. பிரக்யா, நல்ல வேளை பிரக்யா நீ வந்துட்ட. எங்க ரெண்டு பேரையும் ரூமுக்குள்ளே அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க தெரியுமா? நீ சும்மாரு. சொல்லுமா பிரக்யா, என்னாச்சு? என்னாச்சுமா பிரக்யா? அபி ஏதாவது சொன்னானா? அவன் ஏதாவது திட்டானா? உன்னை திட்டினானா? அப்ப கண்டிப்பா தனு அந்த ரூமுக்குள்ள வந்திருப்பா. அந்த தனு தான் அபிய நல்லா ஏத்தி விட்டுருப்பா. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. அபி உங்ககிட்ட கோவத்துல வரவா இருக்கிறத பத்தி ஏதாவது பேசினானா? அவன் கோவத்துல உன்னை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னானா? அவன் என்ன சொல்லியிருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் அவனுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். அவன் கண்டிப்பா நான் சொல்றதை கேட்டே தீருவான், சந்தேகமே இல்லை. அவன் உன்னை ரொம்பவே திட்டான் போல இருக்கே. நீ கவலையப்படாத, நான் அவனை என்ன பண்றேன்னு பாரு. சாரி, I'm so sorry.
சோகத்துல இவ பைத்தியம் ஆயிட்டா போல இருக்குக்கா. இந்த பாட்டி எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. ஆனா சோகத்துல இல்ல, சந்தோஷத்துல. சந்தோஷத்திலயா? நீ என்ன? ஆமா பாட்டி, சந்தோஷம் தான் லாட்டரி அடிச்சிருக்கு. உங்க பிரக்யாக்கு பம்பர் பிரைஸ் கிடைச்சிருக்கு. எனக்கு சந்தோஷங்கிற மிகப்பெரிய புதையல் கிடைச்சிருக்கு பாட்டி. நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் பாட்டி. பிரக்யா ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் நீங்க மூச்சு வாங்கிக்கிட்டு என்ன நடந்துச்சுன்னு பொறுமையா சொல்லிடுங்களேன். நீங்க இந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்து நாங்க பார்த்ததே இல்லையே. பிரக்யா, அந்த தனுவுக்கு காலு கீழ் உடைஞ்சு போச்சா இல்ல அந்த தனுவோட அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா? ஹார்ட் அட்டாக் எனக்கு வந்துரும் போல இருக்கு பாட்டி. ஏன்னா இவ்வளவு சந்தோஷத்தை என்னால சமாளிக்க முடியல. உண்மையாவா? ஆனா இது வரைக்கும் அழற மாதிரி மூஞ்சி வச்சிருந்த, ஆனா இப்போ திடீர்னு. பாட்டி, நான் விளையாடிட்டு இருந்தேன். ஆனா அப்புறம் நீங்க கோவப்படுறத பார்த்த உடனே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. சரி பிரக்யா, முதல்ல அபி உங்ககிட்ட என்ன சொன்னான்னு சொல்லு. சீக்கிரம் சொல்லு பிரக்யா. நீ அபி கூட என்ன பேசிக்கிட்டு இருந்த? அப்புறம் இந்த சந்தோஷத்துக்கு காரணம் அபி உன் மேல வச்சிருக்க காதல் தானே? அவரு சொல்லிட்டாரு. எஸ். என்ன சொல்லிட்டான்? என்ன பாட்டி, உங்களுக்கு இன்னுமா புரியல? இல்ல பாட்டி, அபி பிரக்யாக்கு தன்னோட காதல சொல்லிருக்கான். உண்மையாவே அவன் சொல்லிட்டான்ல? நிஜமாவே அவன் காதல சொல்லிட்டான்ல? ஆமா பாட்டி. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை பிரக்யா. நான் இத்தனை வருஷமா ட்ரை பண்ணி முடியாத விஷயத்த நீங்க தனியா எப்படி, அதுவும் இவ்வளவு ஷார்ட் டைம்ல நீங்க அபி எப்படி சம்மதிக்க வச்சீங்க? பிரக்யா, முதல்ல நீங்க இதை எப்படி ஆரம்பிச்சீங்க, எப்படி போய் முடிஞ்சது, எல்லாத்தையுமே நீங்க சொல்லணும். ஆக்சுவலி என்னாச்சுன்னா, அதுக்கப்புறம் நானும் அவர்கிட்ட சொல்லிட்டேன். நீ அவங்கிட்ட என்ன சொன்ன அத முதல்ல சொல்லு. இதே மாதிரி என்னைக்கும் அந்த கடவுள் உன்னை சந்தோஷமா வச்சிருக்கணும் பிரக்யா. இத பாரு பிரக்யா, சாவித்திரியாவது யமனோட போராடிதான் புருஷனை காப்பாத்திக்கிட்டாங்க. ஆனா நீ கடவுள்கிட்டயே போராடி ஜெயிச்சிட்டியம்மா. கடவுளே தோத்து போய் உங்ககிட்ட உன் புருஷனை ஒப்படைச்சிட்டாரு. இனிமே நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். போதும், எனக்கு என்னோட உண்மையான மருமக கிடைச்சிட்டா. அக்கா, நாளைக்கு தனுக்கும் அபிக்கும் கல்யாணம் நடக்காதுல்ல? இன்னுமா நீ அந்த கல்யாணத்தை பத்தி பேசுற? நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. அவளை கழுத்தை பிடிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளுறனா இல்லையான்னு பாரு. தனுமா. ஆனா பிரக்யா, முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ கல்யாண ஏற்பாடெல்லாம் போயிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் வேஸ்டா போக கூடாது. அந்த ஏற்பாடெல்லாம் அப்படியே நடக்க விடணும். என்ன சொல்றீங்க அக்கா? என்ன சொல்ல வரேன்னா, அந்த கல்யாண மண்டபம் இருக்குல்ல, அந்த மண்டபத்துல அந்த தனுல என்னோட பிரக்யா தான் உட்கார போறா, அவளோட அபியோட. ஆனா பாட்டி, எங்களுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல, மறுபடியும் இருக்கு. காதல் கூட 2வது தடவை ஆச்சா இல்லையா? இப்ப கல்யாணம் 2வது தடவைனா என்ன ஆயிடும்? இங்க பாரு பிரக்யா, அபிக்கு தெரியாதுல்ல அவனுக்கு உனக்கு கல்யாணம் ஆனது. அவனுக்கு இது முதல் கல்யாணம் தானே. அவன் அன்பா உங்ககிட்ட will you marry மீனா நீ என்ன சொல்லுவ? எஸ்ஸா இல்ல நோவா? சூப்பர் பிரக்யா, அவனை ஒரு வாட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு 7 ஜென்மத்துக்கு கட்டி போட்டுட்ட. இப்போ 2வது தடவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனை 14 ஜென்மத்துக்கு கட்டி போட்டுருவல்ல? ரொம்ப கரெக்டா சொன்னீங்க கிராணி. இத பாரு, இப்ப நீ ஆசீர்வாதம் எல்லாம் வாங்க கூடாது. இப்ப நீ அன்பா என்ன கட்டி பிடிக்கணும். ஆனா நம்ம அபி உண்மையிலே பயங்கரமான கேடி. என்கிட்ட அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லனா. ஆனா இப்ப அவனே என்னடான்னா ஸ்டைலா பிரக்யா கிட்ட ஐ லவ் யூ சொல்லிருக்கான். என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க ஆண்டி. ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? ஆமா அபி, ஆக்சுவலி அந்த விஷயம் டென்ஷன் பண்ற விஷயம்தான். ஆனா நான் இப்போ இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லணுமா இல்ல வேண்டாமான்னுதான் புரிய மாட்டேங்குது. என்ன ஆண்டி இப்படி சொல்லிட்டீங்க? இந்த விஷயத்த என்கிட்ட சொல்றதுனால உங்க பிரச்சனை ஏதாவது தீரும்னா, நான் உங்களுக்கு எந்த விதத்திலயாவது ஹெல்ப் ஆக முடியும்னா
ப்ளீஸ் என்கிட்ட சொல்லுங்க. ஆமா அபி, எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரே ஆள் நீதான். விஷயம் என்னன்னா, நான் தனுக்கிட்ட ஒரு பெரிய விஷயத்த மறைச்சிட்டேன். என்ன? 3 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது. எனக்கு லாஸ்ட் டேட் pancreatic கேன்சர். இப்போ இத கியூர் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் தனுக்கிட்ட இந்த விஷயம் எதுக்கு சொல்லலைன்னா, அவளுக்கு மேரேஜ் நடக்க போது இந்த நேரத்துல இந்த விஷயத்த சொன்னா அவ என்ன பண்ணுவா, எப்படி ரியாக்ட் ஆவான்னு தெரியாத. இங்க பாரு அபி, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும்தான் என் பொண்ணோட வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷமே. என்னால அவ சந்தோஷம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இன்னும் அவகிட்ட சொல்லல. என்னை விட என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆனா தனுக்கு இனிமேதான் எதிர்காலமே இருக்கு. அவளோட பிரின்ஸ் சாமிங்கான ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ நினைச்ச ஆசை நிறைவேற போகுது. இங்க பாரு அபி, நான் ரொம்ப லக்கி மதர்ன்னு தான் சொல்லணும். நான் வேணா என்னோட லைஃப்ல லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்க, ஆனா எனக்கு என் பொண்ணோட மேரேஜ் பாக்குற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என் பொண்ணு ஒரு தடவை கல்யாண கோலத்துல பார்த்தா எனக்கு அதுவே போதும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆனாலும் அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல அபி. God bless you அபி. நீ தனுவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அவளுக்கு கொடுக்க போற சந்தோஷம் இருக்கே, என் கடைசி காலத்துல அந்த சந்தோஷத்தை மட்டும் பார்த்தா எனக்கு போதும். அவளை நீ எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கணும். அவளை இப்படியே காதலிச்சுக்கிட்டே இருக்கணும். அவ மேல நீ எவ்வளவு அன்பை காட்டணும்னா, நான் இந்த உலகத்துல இல்லங்கிற கஷ்டமே அவளுக்கு தெரியவே கூடாது. Promise me அபி, வாழ்க்கை பூரா அவளை சந்தோஷமா வச்சுப்பல்ல. உண்மையாவே நம்ம அபி சரியான ராக் ஸ்டார் தான்ப்பா. சோ முடிஞ்சு போயிருன்னு தெரிஞ்ச உடனே எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டை எடுத்து விட்டுட்டான். ஆனா கிராணி, அவன் இந்த பாட்டை முதலே பாடி இருந்தா நமக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுல. அவனை ஒரு லவர் பாயா மாத்தி கொண்டு வரதுக்குள்ள நான் தண்ணி குடிச்சிட்டேன். லேட் ஆனா ஆயிட்டு போகுது. இப்போது அவன் முழிச்சுக்கிட்டான்ல, அவனோட இந்த முழிப்பு இவங்க 2 பேர் வாழ்க்கையும் மாத்திர போகுது. என்ன இருந்தாலும் பாட்டி, நாளைக்கு காலையில இருந்தே நமக்கு நிறைய வேலை இருக்கும். ஏன்னா கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணணும்ல. ஏய், என்ன ஏற்பாடு பண்ண போற? அதான் ஏற்கனவே எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுல்ல. என்ன கிராணி, சேஞ்சஸ் எல்லாம் பண்ண வேண்டாமா? அது எவ்வளவு பெரிய வேலை. அபி அவனுக்கான ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டான். ஆனா பிரக்யா என்ன, அவ முதல் கல்யாணத்தோட ட்ரெஸ் அவ போட்டுக்க போறா. அதனால என்ன? சரி, இன்விடேஷன்ல யாரு பேரை சேஞ்ச் பண்றது? ஆனா பிரபா, ஒரே நாள்ல இன்விடேஷன்ல பேரை மாத்திர முடியுமா என்ன? அதான விஷயமே. ஒரு மாடர்னான ஷார்ட்டான வழி இருக்கு. இன்னைக்கு எல்லாருக்கும் இன்விடேஷன் மெசேஜஸ் மெயில தான் போகுது. சோ இதுக்கான சேஞ்சஸ் எல்லாம் இப்பவே பண்ணிடுவோம். இன்னைக்கு நைட்டே அதுக்கான இன்விடேஷன்ஸையும் அனுப்பிடுவோம். எஸ், சரியான விஷயம். அப்புறம் பாட்டி, அந்த மேரேஜ் போர்டு ராக் ஸ்டார் அபி மேரேஜ் தனுன்னு போட்டிருக்கு. நாம அதையும் சேஞ்ச் பண்ணணும்ல. ராக் ஸ்டார் மேரேஜ் குண்டச்சி. நான் நிஜமா தான் கேக்குறேன். இப்படி எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சொல்லுங்க? பாட்டி, எங்க கல்யாணத்தை ஏற்கனவே முடிஞ்சிருச்சுல, மறுபடியும் இதெல்லாம் தேவையா? இங்க பாரு, உன்னை யாராவது கேட்டாங்களா? நாங்க என்ன சொல்றோமோ அப்படி பண்ணு. நீ உன்னோட வேலைய நல்லபடியா முடிச்சிட்ட. இப்ப நீ எங்களோட வேலைய ஒழுங்கா பண்ண விடு. அட ஆமா பிரக்யா, பாட்டி சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தான். அபிக்கு என்ன உங்க 2 பேருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியுமா? அவனுக்கு எல்லாம் ஞாபகம் வர வரைக்கும் நம்ம எந்த சான்ஸும் எடுக்க கூடாது. இன்னொரு விஷயம், தனுவுக்கு நாம இன்னொரு வாய்ப்பு கொடுக்க கூடாது. ஒருவேளை அபிக்கும் இவளுக்கும் கல்யாணம் நடக்கலன்னா அவ அபிய ஒட்டிக்கிட்டே இருப்பா, அவனை தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பா. ஒரு தடவை அபிக்கும் பிரக்யாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அபியே அவனோட வாழ்க்கையில இருந்து அவளை தூக்கி போட்டுருவான்.
என்ன கரெக்ட் தானே? புரிஞ்சுது. ராணி எனக்கு இப்போ இன்னொரு தடவை டான்ஸ் பண்ணணும் போல ஆசையா இருக்கு. வாங்களே. போதும் போதும், கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. போதும். இல்லக்கா, எங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏதாவது நல்ல பாட்டு போட்டு செம்ம குத்தாட்டம் போடணும் போல இருக்கு. சாங் ஏதாவது போடுறேன் இருங்க, குத்து டான்ஸ் ஆடலாம். என்ன சொல்றீங்க? ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேளுங்க. இங்க பாருங்க, இந்த டான்ஸ் எல்லாம் நாம நாளைக்காக சேமிச்சு வச்சிருப்போம். இப்ப நாம பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்கு. டைம் வேற ரொம்ப கம்மியா இருக்கு. நீ ஒண்ணு பண்ணு, உடனே அபியோட ரூமுக்கு போ. அபிய மீட் பண்ணி அவங்கிட்ட என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் சொல்லு. அப்புறம் பிரக்யா, நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் செலக்ட் பண்ணிக்க. அப்புறம் அக்கா, நீ ஏன் கூடவே இரு. நீயும் நானும் சேர்ந்து போய் தனுவுக்கும் ஆலியாவுக்கும் உங்க கனவு கலைஞ்சிருச்சு, நீங்க வீட்டை விட்டு கிளம்பலான்னு சொல்ல போறோம். வாங்க வாங்க வாங்க. இரு இரு இரு. என்னாச்சு? நான் என்னோட ஸ்டிக் எடுத்துட்டு வரேன். இரு. ஸ்டிக்கா? அக்கா, இந்த வாக்கிங் ஸ்டிக் எதுக்கு? இப்ப இது ரொம்ப அவசியம் நமக்கு. இத வச்சுதான் அவங்கள அடிக்க போறோம். உங்க கூட என்ன மாதிரி பயில்வான் இருக்கும்போது உங்களுக்கு அடிக்கிறதுக்கு கட்ட கிட்ட எதுக்கு சொல்லுங்க? அவங்கள அடிக்க என் கை போதாது. அவங்க 2 பேருக்கும் இந்த 2 விரலே போதும். பிரக்யா, அபி அவனோட ரூம்ல தான் இல்ல, இருக்கா? நாங்க சேர்ந்து வரதான் இருந்தோம். அவர்தான் எல்லாத்தையும் சொல்றேன்னு சொன்னாரு. ஆனா கிளம்பும் போது தன்னோட அம்மா வந்துட்டாங்களா, அவங்க அவரை கூட கூட்டிட்டு போயிட்டாங்க. தனுவோட அம்மா அபியே அவ கூட கூட்டிட்டு போனாளா? அவ அபிய கூட்டிட்டு போனா நீ கூட்டிட்டு போக விட்டுருவியா? பாட்டி, அவங்க ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. முடியாதுன்னு சொல்ல முடியுமா? ஐயோ, என்ன அவசியம்? அப்படி என்ன பேசணுமா அவளுக்கு? அது எனக்கும் தெரியாது பாட்டி. ஏதோ இம்பார்ட்டன்டான விஷயம், தனியா பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. நீ அப்போ அபிய தடுக்க வேண்டியதானே? எப்படி அவரை தடுப்பேன் பாட்டி? அட, என்னம்மா இப்படி பண்ணிட்ட? என்ன பிரக்யா, நீங்க என்ன இருந்தாலும் அவங்க கூட நீங்க அபிய அழுப்பி விட்டுருக்க கூடாது. என்ன இருந்தாலும் அவங்க தன்னோட அம்மா. சரி, நடந்துச்சு. இந்த விஷயத்த முதல்ல எங்ககிட்ட சொல்லிருக்கலாம்ல. இதுக்குள்ள அந்த தனுவோட அம்மா அவன் காதல என்னென்னலாம் சொல்லிருக்காளோ. அபியோட காதல தனுவோட அம்மா அப்படி என்ன சொல்லிடுவா? இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். பிரபா, ஆனா இன்னொரு விஷயம் அபி, இந்த விஷயம் எப்பவுமே நமக்குள்ள சீக்கிரட்டா இருக்கணும், யாருக்குமே தெரியக்கூடாது. என்னைக்குமே இந்த விஷயம் தனக்கு தெரியவே கூடாது. தெரிஞ்சா அவளால கண்டிப்பா தாங்க முடியாத, நிச்சயமா அவ உடைஞ்சு போயிடுவா. அவள அந்த நிலைமையில பார்த்தா நிச்சயமா என்னால தாங்கிக்க முடியாது. நான் இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி அவ கழுத்துல நீ கட்டின தாலிய பார்த்தா எனக்கு போதும். எனக்கு வேற எதுவும் வேண்டாம். நான் சந்தோஷமா இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன் அபி. எனக்கு அவ சந்தோஷமா இருந்தா போதும். என் ஆன்மா எங்க இருந்தாலும் அது சந்தோஷமா இருக்கும். சரி அபினா, நான் இப்ப கிளம்புறேன். கல்யாண வேலை நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் கூட நான் சமாளிக்கணும். அபி, பாட்டி, நான் உடனே போய் பிரக்யா கிட்ட பேசணும். இது வந்துடுறேன். பாட்டி தேவையில்லாம டென்ஷன் ஆகுறாங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. அவர் வந்த உடனே வா பாட்டி கிட்ட போய் சொல்லலான்னு சொல்ல போறாரு.
நீங்க வந்துட்டீங்களா? சரி வாங்க, பாட்டிக்கு போய் இல்ல சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் வாங்க. என்னாச்சு? இப்ப சொல்ல வேண்டாமா? பிரக்யா, இப்போ நாம பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. என்ன பெரிய தப்பு? பிரக்யா, நான் எப்பவுமே கரெக்டாக தான் யோசிச்சிருக்கேன். எப்பவுமே நான் கரெக்டான வேலையை தான் பண்ணணும்னு நினைப்பேன். எப்பவும் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சதும் இல்லை, பண்ணதும் இல்லை. நான் தனு கிட்ட அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். அதனால நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் கரெக்ட்.